நேபாள் வந்து மண் சரிவு தானே. அதை பற்றி என்ன நம்ம விமர்சனம், அது கமெண்ட் பாஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லையா? இல்லை, இப்போ கவர்மெண்ட் எப்படி மூவ் பண்ணுறாங்க, செயல்பட்டு இருக்காங்க. அரசாங்கம் வந்து இந்திய அரசு தமிழக அரசு நல்லா செயல்பட்டு இருக்காங்க. மீட்கிறதுக்கான நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அந்த நடவடிக்கையெல்லாம் திருப்திகரமாக இருக்கா? இல்லை, அது டிசாஸ்டரை பற்றி நம்ம கமெண்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா அது ஒரு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டு. அதில் விமர்சனம் பண்ணுறதுக்கு இப்போ அது நாளை பின்ன ஏதாவது பெரிய ஆத்தென்டிக் ரிப்போர்ட் வந்துச்சுன்னா தான் அதை பற்றி நம்ம பேசணும். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் இப்போ கிரிட்டிசைஸ் பண்ணுறதோ கமெண்ட் பண்ணுறதோ நல்லது இல்லை. அதுதான் என்னுடைய வியூ. சார், துணை முதல்வர் வந்து எல்லா அமைச்சருக்கும் ஒரு பட்டப்பேர் வச்சு உதயநிதி ஸ்டாலின் முன்னாள் துணை முதல்வர் வந்து இப்போ இருக்கிற அமைச்சருக்கு எல்லாருக்குமே பட்டப்பேர் வச்சு ஒரு கமெண்ட் ஒன்று பண்ணியிருக்காரு. 3 தலைமுறையாக ஒரு அரசியல் பாரம்பரியம் மிக்க ஒரு குடும்பத்திலேருந்து திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்திருக்கிறார். அவர் துணை முதல்வராக இருந்திருக்கிறாரு, இப்போ எதிர்கட்சி தலைவர். அதனால் அவங்க என்ன ஸ்டாண்டர்ட் செட் பண்ணுறாங்களோ சட்டமன்றத்தில், அந்த ஸ்டாண்டர்டை பேஸ் பண்ணி தான் சட்டமன்றத்தினுடைய விவாதங்களோ இருக்கும். அதனால் பொதுவாகவே எதிர்கட்சி தலைவரை பேஸ் பண்ணி தான் என்றைக்குமே ஒரு பாராளுமன்றமோ சட்டமன்றமோ சிறப்பாக செயல்படுமா படாதான்றது நம்மளுடைய ஜனநாயக பாரம்பரியம். அதனால் நான் இந்த கடைசி ஒரு வாரமாக பார்த்ததுலேருந்து சட்டமன்றத்தை கொஞ்சம் உற்று நோக்கி பார்க்குறப்ப ஆளுங்கட்சி பாய்ஸ் எதிர்கட்சி பாய்ஸ்ன்ற மாதிரி ஒரு ஒரு ரொம்ப ட்ரெண்டியாக கொண்டு போயிட்டுருக்காங்க. காரணம், ஒருவேளை கேமரா லைவில் இருக்கிறனால அவங்க வந்து இப்போ பொதுமக்களும் யங்ஸ்டர்ஸும் சட்டசபையில் என்ன நடக்குதுன்றதை உற்று நோக்கி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அவங்க வந்து சட்டசபைக்குள்ளே என்ன நடக்குதுன்றதை விட வெளியில் பார்க்குறவங்களுக்கு என்ன ஃபீடிங் கொடுக்கணுன்றதை பற்றி ரொம்ப யோசிக்கிறாங்க. இந்த சைக்காலஜி, இது ஒரு புதிய சைக்காலஜின்னு வச்சுக்கோங்களேன். அதனால் இப்போ நம்ம எல்லாத்துக்குமே இது ரொம்ப புதுசாக இருக்குது. அதான் இப்போ மாமன்றத்துக்குள்ளாட உட்காந்துருந்தேன் இவ்வளோ நேரம். மாமன்றத்துக்குள்ளே நடக்கிறதையும் நம்ம லைவ் காமிச்சோம்னா நல்லா தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இப்போ நான் காலையில் 2 நாளைக்கு முன்னாடி நேற்று கூட முடி வெட்டுற கடையில் சலூனில் வெட்டுறவங்க பசங்களே சொல்கிறாங்க, சட்டமன்றத்தை வந்து இப்போ ஃபஸ்ட்டு டைம் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு பெரிய மாற்றம். இந்த மாற்றம் புதுசாக இருக்கிறப்ப, புதுசாக அந்த கேமரா வந்துருக்கிறனால கொஞ்ச நாள் இப்படி தான் இருக்கும் முன்ன பின்ன, அப்புறமேட்டு போக போக செட் ஆகிடும். தண்ணீர் திறக்கப்படாது சார். ஏற்கனவே வந்து தண்ணீர் விவசாயம் நிவாரண வழங்கும் கோரிக்கை வச்சுருக்காங்க. இப்போ போகிறது பெரிய ஒரு விமர்சனமாக எதிர்கட்சிகள் பேசியிருக்காங்க. அதாவது இந்த தண்ணீர் பிரச்சனையை வந்து கர்நாடகா அரசாக இருக்கட்டும், தமிழக அரசாக இருக்கட்டும், பொலிட்டிக்கல் ஸ்டாண்டை ஒரு பொலிட்டிக்கல் ட்விஸ்ட் கொடுக்கறதுலையே தான் அரசியல் கட்சிகள் அதிகமாக இருக்கிறாங்க. ஆனால் நம்மளுடைய அன்றாட பிரச்சனைகள், அடுத்த ஒரு வருஷத்துக்கு என்ன பிரச்சனை நடக்கும், அதெல்லாம் வந்து இதுக்குன்னு தனியாக ஒரு கமிட்டி போட்டு உட்காந்து அனைத்து கட்சி கூட்டம்லாம் போட்டு உட்காந்து பேசினா தான் எனக்கு தெரிஞ்சு இது ஆரோக்கியமாக இருக்கும். காரணம் என்னென்னா, கர்நாடகா சிஎம் வந்து எல்லா கட்சி எம்பிகளையும் எல்லா கட்சி எம்எல்ஏக்களையும் பார்த்துட்டாரு. இங்கே வந்து அந்த மாதிரி ஒரு எஃபர்ட் எடுத்தால் நல்லதுன்றது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. சட்டப்பேரவை தொடர்ந்து நீங்கள் நேரடியாக பார்த்துட்டீங்க. சௌமியா அன்புமணியுடைய செயல்பாடு, அவங்க ஸ்பீச் எப்படி இருக்குது? யார்? சௌமியா அன்புமணி. இல்லை, அப்படி தனிப்பட்ட ஒருத்தரை பற்றி ஏன் நீங்கள் கமெண்ட் கேட்குறீங்க? அதை தனிப்பட்ட ஒரு நபரை பற்றி கமெண்ட், அவங்க நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. மாநகராட்சி கூட்டம் வந்து எனக்கு தான் ஃபஸ்ட்டு டைம் நான் வந்து பார்க்குறேன். அதாவது ஆவேசமாக நடந்துச்சு. அது ஒரு வேளை புதிய கமிஷனர் புதுசு போல 3 மாதம் ஆகுது. போன மாதம் ஃபுல்லாக நாடாளுமன்றத்தில் இருந்தேன். இப்போ போன வாரம் ஃபுல்லாக சட்டமன்றத்தை பார்த்தேன். இப்போ இன்றைக்கி வந்து மாமன்றத்தை பார்த்தேன். எல்லா மன்றத்துலேயும் ஒரே பரபரப்பு இருக்குன்னு வச்சுங்களேன். இன்றைக்கி வந்து கமிஷனர் புதுசு. கமிஷனர் எந்த ஊருக்கு வந்து வந்திருக்காரு? அவர் இன்னைக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீல்டு என்னன்றதை தெரிஞ்சுக்கிறாரு. பட் எனக்கு இன்றைக்கி ரொம்ப ஆரோக்கியமாக எனக்கு சந்தோஷப்பட்டது என்னென்னா, 73வது 74வது சட்டத்திருத்தத்தின் மூலமாக இந்த 3 கட்ட இந்த மாதிரி ஒரு ஜனநாயக கட்டமைப்பு வந்திருக்கிறனால மக்கள் பிரச்சனையை வந்து டைரெக்டாக அதிகாரிகளோட உட்காந்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து நம்ம நேரடியாக இன்றைக்கி பார்க்குறப்ப மிக்க மகிழ்ச்சி.
ஆனால் இந்த மாமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், உள்ளே இருக்கிற மற்ற அதிகாரிகளாக இருக்கட்டும், அவங்களுடைய ஆவேசத்தை குறைச்சி சப்ஜெக்டை ஆழமாக பேசுனாங்கன்னா அதிகாரிகள் பயப்படுவாங்க ஆக்கப்பூர்வமாக. இல்லைன்னா ஒரே சவுண்டு அதிகமாக இருந்து வெறும் இந்த தியேட்ரிக்ஸ் அதாவது இந்த ஆப்டிக்ஸ் மட்டும்தான் அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம வந்து ஆக்கப்பூர்வமான டிஸ்கஷன்ஸ் அதிகமாக தான் அதிகாரிகள் பயப்படுவாங்கன்றது என்னுடைய கருத்து. சார் இப்போ 3 கூட்டமன்றத்தை சட்டமன்றத்தையும் பார்த்தீங்க. 3 அதாவது நாடாளுமன்றம், சட்டமன்றம், மாமன்றம். ஆனால் இந்த 3 கூட்டத்திலையுமே வந்து எதிர்கட்சியை வந்து விமர்சனம் பண்ணி தான் பேசுவாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து ஆளுங்கட்சி வந்து அதாவது மாநகராட்சி திமுகவே மேயரை வந்து கண்டிச்சும் அதிகாரிகளை கண்டிச்சும் தர்ணா போராட்டம் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி உங்க கருத்து? அது வந்து உண்மையிலேயே பண்ணாங்களா இல்லாட்டி அவங்க ஏற்கனவே பேசி வச்சு பண்ணாங்களான்றது தெரியல எனக்கு. அதை நீங்கள் தான் கண்டுபிடிச்சி சொல்லணும். தமிழகத்திற்கான கல்வி நிதி 5109 கோடி கல்வி அமைச்சருக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. கொஞ்சம் அந்த சைரன் சத்தத்தை தமிழகத்திற்கான கல்வி நிதி 5109 கோடி மத்திய அரசு இன்னும் வழங்காம மாணவர்கள் எதிர்காலத்தில் விளையாடுறதா மாணிக்கம் தாக்கூர் எப்படி கடிதம் எழுதியிருக்காரு. மத்திய அரசு வந்து தமிழகத்தை வந்து எப்போவுமே ஒரு பிரச்சனைக்குரிய மாநிலமாக தான் பார்க்குது. காரணம் வந்து இந்த பிஜேபி அரசில் வந்து மனுவின் அடிப்படையில் செயல்படக்கூடிய ஒரு ஆட்சி தான். அதனால் தமிழகத்தை பொறுத்த மட்டிலும் பெரியாருடைய பெரியார் இங்கே ஒரு மிக முக்கியமான பங்கு வகித்திருக்காருன்றதுனால தமிழகத்தை வந்து அவங்க எப்போவுமே ஒரு ஸ்டெப்பு சன் மாதிரி தான் ஒரு தாழ்வாக தான் பார்த்துட்ருக்காங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் மத்திய சர்க்கார்லேருந்து கொடுக்க வேண்டிய பண உதவிகள் எல்லாத்தையுமே வந்து எவ்வளோ தூரத்துக்கு தாமதித்து எவ்வளோ தூரத்துக்கு தொந்தரவு பண்ணலான்ற ஆட்டிடியூடு தான் பிஜேபிக்கு என்றைக்குமே இருக்குது. யூபியாக இருக்கட்டும், பீகாராக இருக்கட்டும், உடனே அவங்க வந்து ஃபண்ட்ஸை ரிலீஸ் பண்ணி அவங்களுடைய பொருளாதார சூழ்நிலை ரொம்ப சூப்பராக மாறிக்கிட்டு இருக்குன்ற மாதிரி ஒரு பில்டப் கொடுக்கறதுக்கான அனைத்து வேலைகளையும் பண்ணுறாங்க. பட் தமிழகத்தை பொறுத்த மட்டிலும் இந்த திராவிட மாடலாக இருக்கட்டும், அதற்கு முன்னாடி காமராஜர் கொண்டு வந்ததாக இருக்கட்டும், நம்மளுடைய கடைசி 100 வருஷ வளர்ச்சி பாரம்பரியத்தை வந்து அவங்க வந்து குறைச்சி காமிக்கணும் அப்படின்றதுல ரொம்ப உன்னிப்பாக இருக்காங்க பிஜேபி.